ரமேஷ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவனுக்கு நான் உதவி பண்ணணும். ரமேஷ் எப்படி இருக்க? உன் அப்பா இப்ப எப்படி இருக்காரு? ராஜி தம்பி, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. ஹாலிடேக்கு போயிருக்காரு. தமாஷ் பண்ணாத. நேத்து உன் இமெயில்ல உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் வேணும்னு கேட்டிருந்த. நான் 10,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தேன். இதோ உன்னோட இமெயில் ஐடி ramesh.bora@gmail.com. ஆனா என்னோட இமெயில் ஐடி ramesh.bora@gmail.com. யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. நான் பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி ரமேஷுக்கு கால் பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். கவனமா இருங்க. இமெயில் மோசடியை தவிருங்க. செய்யுங்கள். பெறப்பட்ட மின்னஞ்சல் அடிப்படையில் பணம் செலுத்துவதற்கு முன் நபரையும் அவரது மின்னஞ்சல் ஐடியையும் சரிபார்க்கவும். இச்சம்பவத்தை அருகிலுள்ள சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் தேசிய சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் cybercrime.gov.in என்பதில் புகார் அளிக்கவும். செய்யாதீர்கள். ஏதேனும் மின்னஞ்சல் அல்லது அதை போன்ற மின்னஞ்சல் ஐடியிலிருந்து கோரிக்கைகள் வந்தால் பணம் செலுத்தாதீர்கள்.